அவங்க மனசுல ஒரு பறவை இருக்கும், ஒரு வானம் இருக்கும். அந்த பறவை அந்த வானத்துல அவங்க சாகிறதுக்குள்ளயாச்சும் பறக்கணும் இல்லையா? காதலுக்கு ஏதோ பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பறக்கிற கதை தான் இந்த காயல். இப்படிக்கு அன்புடன் தேன்மொழி. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரொம்ப நாளாக அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் சமீபத்தில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் தான் 3 BHK. நான் மிஸ் பண்ணிட்டேன், தேட்டரில் வந்தும்போது இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். பட் மக்கள் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க அந்த படத்தை. ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த டைம் சரியான டைம் அமையலை. அப்போ அந்த படத்தை OTTயில் உட்காந்து நேற்று பார்க்குறேன். OTTயில் பார்க்குறப்போ இது என்ன மாதிரி கதையாக இருக்கும் 3 BHK அப்படிங்கிறப்போ ஒரு ஆரம்பத்தில் ஒரு பிளாங்கான ஒரு மைண்ட் செட்டு. சரி, ஓகே, இது என்ன கதைங்கிறது ஓரளவு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்கிறது ட்ரெயிலரில் மட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த கதையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ எடுத்தோன்னே நரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி அவர்கள் தான் வந்து இந்த படத்தை நரேட் பண்ணார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ரீ கணேஷ். இவர் வந்து இதுக்கு முன்னாடி 8 தோட்டாக்கள், அதுக்கப்புறம் வந்து குருதி ஆட்டம், அதெல்லாம் வந்து படமாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2017, 2022, அதுக்கப்புறம் 2025 தான் இப்போ 3 BHK வந்திருக்கு. ஸோ இந்த 3 BHK உடைய ஸ்டார் காஸ்டிங் பார்க்கும்போது சரத்குமார் சார் நடிச்சிருக்காரு, தேவயானி நடிச்சிருக்காங்க, அப்பா அம்மா கேரக்டர். இதில் வந்து பையன் கேரக்டரில் சித்தார்த், பொண்ணு கேரக்டரில் மீதா ரகுநாத், அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்துக்கு ஒரு ஹீரோயின். அந்த ஹீரோயின் வந்து சைத்ரா ஜே அச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து கன்னட படம் வந்து சப்த சாகரச்சே எல்லோ சைடு பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம். ஸோ அந்த படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் அது அந்த படம். ஸோ இந்த கதை என்ன அப்படிங்கிறப்போ எனக்கு பேசிக்காக தோணுன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ படம் நல்லா ஓடி நல்ல கலெக்ஷன்லாம் வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த படத்தை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. பட் நான் நினச்சதை சொல்கிறேன். என்னென்னா, சரத்குமார் சார்னால் வந்து ஒரு அப்பா, அவர் வந்து வீடு வாங்க முடியல அப்படின்னோடனே, போங்க சார் அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அவர் போய் அந்த பில்டரை வந்து ஓங்கி ஒரு அப்புன்னு விட்டார்னா அவனே 2 வீடு எழுதி வச்சுருவான். அந்த மாதிரி இருப்பார் வெல் பில்ட்டில் சரத்குமார் சார் அப்படின்னு. அது ஒன்று எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எப்போவுமே. நான் எப்பவுமே சரத் சாரை பார்த்தப்பெல்லாம் சொல்லுவேன், எப்படி சார் இப்படி பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா. அதாவது இந்த ஏஜ்லேயும் வந்து அப்படி பில்ட்டாக இருப்பார் இப்படி பார்க்குறதுக்கு. அவர் வந்து இதில் போய் காமன் மேனு அப்பா, அவர் வந்து அப்பாவாக இருக்கார், அவரால் வீடு வாங்க முடியல அப்படிங்கிறது நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு நானும் யோசித்தேன். அப்புறம் அதே மாதிரி சித்தார்த்துக்கு வந்து ஏஜ் என்னங்கிறது பல பேருக்கு தெரியும், அதை சொல்ல விரும்பலை. ஆனால் எப்போ இருந்து நடிக்கிறாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நானும் பார்க்குறேன். சின்ன பையனாகவே இருக்கார். அவர் ஸ்கூல் பையனாக காமிக்கிறாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கும் பையனாக காமிச்சாலும் கரெக்டாக இருக்கார். உடம்பு மெயின்டைன் பண்ணிடுறாரு. மீசை இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு பார்க்கும்போது பாவமாக பார்க்கும்போது இல்லை, அந்த கேரக்டர் நடிக்கும் போதே அந்த ஒரு சின்ன பையன் அந்த தோற்றம் வந்துடுது. ஸோ நான் அப்புறம் யோசித்தேன், என்ன சித்தார்த்தை போய் சின்ன பையன்லாம் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசித்தேன். இதெல்லாம் நான் அந்த படத்தில் யோசித்த விஷயங்கள். குடும்ப கதைன்னா என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க அப்படின்னா அது ஒரு போஸ்டரில் போடும்போதே ஒரு குடும்ப கதை சார் அப்படிங்கிறது. இதெல்லாம் இப்படிலாம் போட்டால் அந்த படம் வந்து நல்லா இருந்துருமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. இதெல்லாம் எப்போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மாறிச்சு. நல்லா இருக்கு போல இருக்கே, இப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க போல இருக்கே அப்படின்னு. அப்புறம் படத்தை சரி பார்த்தா, படம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக நார்மலாக போகுது. எடுத்தோடனே சுககீதங்கள் தான். இவர் வந்து படிப்பு வரல சித்தார்த்துக்கு, அதுக்கப்புறம் தங்கச்சி நல்லா படிக்குது, அது சரத்குமார் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையாக வேலை செய்கிறாரு, அப்புறம் தேவயானி வந்து வீட்லேயே முறுக்கு சுற்றி வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு வீடு வாங்கணுங்கிறது சரத்குமாருடைய கனவு. கிட்டத்தட்ட அவருடைய சின்ன வயசுலேருந்து பசங்க பெரியவங்களான வரைக்கும் வீடு வாங்கணுங்கிறது சார். ஸோ எங்கெங்கெல்லாம் வாடகை அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே அதை கம்மி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டியை தாண்டி அவுட்டர்னு பெருங்குளத்தூர் வரைக்கும் போய் இன்னும் தாண்டிடுறாங்க. இப்போ பெருங்குளத்தூர் வந்து அவுட் ஆஃப் தி சிட்டின்னு வேறு இப்போ சொல்ல முடியாது, ஆனால் படத்தில் வந்து 2008, 2003 அப்படி காமிக்கிறாங்க. அதனால் வந்து அது ஒத்துக்கிறோம். இப்போ அவுட் ஆஃப் தி சிட்டி கிடையாது, சென்னைக்கு மிக அருகில் அது. அந்த மாதிரி போகிறதுக்கு தான் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், மற்றபடி வந்து சென்னைக்கு மிக அருகில் அது. ஸோ அந்த மாதிரி போயிடுறாங்க. இதை வந்து நரேட் பண்ணுறாரு கார்த்தி, வந்து இந்த கதையை நரேட் பண்ணுறாரு. அங்கங்கே நடக்கும்போது அடுத்து இவங்க ஏன் வீடு பார்த்தாங்க, ஏன் வீடு மாறினாங்க, ஸோ வாடகை கம்மியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியத்தை வச்சு பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா, பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான், ஆனால் 11th 12th மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலில் படித்தா தான் நாளைக்கு பையன் நம்மளை காப்பாற்றுவான். இது வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. பையனை நல்லா படிக்க வச்சு வேலைக்கு போயிட்டான்னா எப்படி நாளைக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தலையெடுத்துடலாம்
கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வசதியாக வாழ்ந்துடலாம். அதாவது வசதியாக வாழ்கிறதுனா என்னென்னா காசு பணம் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஒரு கடன் வாங்காமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் நினச்ச ஒன்று. ஆனால் பசங்கள்லாம் வேலைக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு செய்கிறதே ஹோம் லோன், கார் லோன், அதுக்கப்புறம் வந்து அது என்னது வீட்டுக்கு வாங்குகிற திங்ஸ்லாம் லோன் 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 லோன். அதாவது கடன் வாங்கிறது மற்றவங்கள்ட்ட போய் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அப்பாலாம் கஷ்டப்பட்டார், கடன் வாங்கினார், அசிங்கமாக இருந்தது, கடன்காரன் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது போக இப்போ டீசெண்டாக அதே கார்ப்பரேட் ஆக்கி பேங்க்கில் லோன் வாங்குறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு இப்போது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை ஆரம்பித்ததே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ சரத்குமார் வந்து வீடு வாங்க முடியலன்னு சொல்கிறதும், சித்தார்த் வந்து சரியாக படிக்காமல் போகிறதும், அவர் பட் இருந்தாலும் பையன் படிக்காமல் போயிட்டான், ஒன்றும் பரவாயில்ல, இன்னும் முன்னேறலாம். அப்போ சித்தார்த்துக்கு ஒரு ஒரு கிளாஸ்மேட்டாக ஒரு பொண்ணு வரா, ஐஸ்வர்யான்னு, அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சித்தார்த்தை என்கரேஜ் பண்ணுறாங்கிறது, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவர் சித்தார்த்து பாஸ் ஆகிறாரு, மார்க் ரொம்ப கம்மி, ஆனால் அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த லைஃப் விட்டு போயிடுது. அந்த பொண்ணை தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. இந்த பக்கம் வந்து தங்கச்சி நல்லா படிக்குது, 10th நல்ல மார்க் எடுத்திருக்கு, 11th 12th அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. அப்பாவுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்குது. ஸோ அப்பா வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ வீடு வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன், நகையெல்லாம் விற்றுருவோம். அதுக்கப்புறம் நாம் வந்து மாதம் 10,000 இல்லை 25,000 சேமித்து வைக்கிறது. இந்த மாதிரி சீன்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா வீட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகிட்டே வரேன். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் வந்து பட்ஜெட் போடுறேன், அவங்க வீட்டில் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஹோம்மேட் ஃபுட்ஸ் எல்லாம் நான் செஞ்சு நான் விற்கிறேன் அப்படின்னு. தேவயானிக்கு படத்தில் டயலாகே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இடத்துல டயலாக் வந்துருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே டயலாகே கிடையாது. படத்தில் சரத் சாருக்கு டயலாக் இருக்குது, ஹீரோயினுக்கு கூட டயலாக் இருக்குது, தங்கச்சி கேரக்டருக்கு மீதாக்கு டயலாக் இருக்குது, இவர் சித்தார்த்துக்கு டயலாக் இருக்குது. சித்தார்த் வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து பொதுவாக இந்த ஃபேமிலிஸில் வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அப்பா சொல்கிறது, அவ்வளோ தூரம் நாலேஜ் இருக்காது, நாலேஜ் இல்லைனாலும் நீ போய் இதை படிப்பா, நல்லா படித்தவங்க சொல்கிறாங்க, இது படித்தா வேலை கிடைக்குமாமே, இது படித்தா லைஃப் நல்லா இருக்குமாமே, செட்டில் ஆகலாமே அப்படின்லாம் சொல்கிறப்ப இல்லை, அப்படியே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போல்லாம் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றது, இன்ஜினியரிங் காலேஜ் கஷ்டப்பட்டு எப்படியாவது சேர்த்துருவோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படிங்கிறப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்து அவன் வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இவர் ஐடி படின்னு சொல்லி, ஐடி தான் நல்லதுன்னு சொல்கிறாங்கப்பா, அனுபவசாலிகள் சொல்கிறாங்க கேட்டுக்கப்பாங்கிறது. ஐடி படித்து ஐடி இவருக்கு படிப்பு வராமல் கஷ்டப்பட்டு மக்கடித்து பாஸ் பண்ணி, ஸோ அது கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் போய், அது ரொம்ப நல்லா இருந்தது. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும்போது அவன் சொல்லுவான், நீ எல்லாமே மக்கடிச்சு தான் சொல்லி தவிர புரிஞ்சு படிக்க மாட்டேங்கிறேன், உனக்கு ப்ராக்டிக்கலாக நாலேஜே இல்லை, ஸோ ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அந்த இது. அப்போது ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சரத்குமார் நினைப்பார், கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அரியர் வைப்பார், அரியரை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப். வீட்டில் சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, வீட்டில் வந்து யாரோ பெரியவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறது. அப்புறம் படித்து முடிச்சு சரி ஓகே ஒரு இடத்துல வேலை கிடைக்குது அப்படின்னு பார்த்து வேலை கிடச்சி சரி அப்பாவுக்கு இப்படியா வீடு. ஆனால் அப்பாவை மதிக்கக்கூடிய பையனாகவும் பொண்ணாகவும் அந்த 2 கேரக்டர்ஸும் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஃபுல்லாக இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கே என்ன அப்படின்னா, ஏன் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு அப்படின்னா, பையன் வேலை கிடச்சிருச்சு மாறிட்டான் அப்படி இல்லாமல், பொண்ணு வேலை கிடச்சிருச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு மாறிட்டா அப்படின்னு இல்லாமல், அப்பா அம்மாவுக்காகவே கடைசி வரைக்கும் அந்த சிந்தனையை மனசுலேயே வச்சுக்கக்கூடிய, அப்பா அம்மாவாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்வாங்க. அவங்க வந்து ரொம்ப அதே மாதிரி அப்பா அம்மாவும் வந்து பிள்ளைகளுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும், ரொம்ப செய்ய முடியாது. ஸோ அந்த ஒரு வகையில் வந்து சரத்குமார் சார் வந்து அவர் வேலை பார்க்குற இடத்துல கம்ப்யூட்டர் வந்தோன்னா அவர் பயப்படுறது, அப்புறம் அதுக்காக போய் டேலி கோர்ஸ் கற்றுக்கிறது, இந்த வயசில் முடியுமாங்கிறது. அப்பா படித்து பாஸ் பண்ணிவிட்டார் டேலி. ஸோ அதுக்கப்புறம் வேலை பார்க்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலாளி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 6லேருந்து 60 வரைக்கும் ஞாபகம் வந்தது. அந்த முதலாளி வயசானவர், அப்புறம் அவர் பையன் வேலைக்கு வந்துட்டார், பையன் வேலைக்கு வந்தோடனே இவரை வேலையை விட்டு தூக்கிடுவார், இந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் திடீர்னு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து சரத்குமாருக்கு வந்து நல்லா வேலை செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்யும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அதுக்கப்புறம் அதுக்கு செலவழிக்க வேண்டியதாக போயிடும். அதுக்கு செலவழிக்க வேண்டியதாக போனோடனே சம்பாரிச்ச காசு சேர்த்து வச்ச காசு அதில் போயிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போ வந்துடும். சரி 15 லட்ச ரூபான்னு ஒரு வருஷம் டார்கெட் போட்டு 15 லட்ச ரூபா தானே அப்படின்னு ஒரு வருஷம் கழிச்சு போனால் அது 25 லட்ச ரூபா இருக்கும். மார்க்கெட் விலை ஏறிடும். சார் இங்கெல்லாம் ஐடி கம்பெனி வந்துச்சு சார், மார்க்கெட் விலைலாம் ஏறிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆனால் என்னென்னா இந்த படத்தில் ஒரு பாயிண்ட் வந்து அவங்க பண்ணலை.
அது என்ன பண்ணலை அப்படின்னா, இப்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நிறையா பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டு வாங்க போகிறாங்க, அந்த வீடு பழைய வீடாக இருந்தாலும் ஒரு 5 வருஷம் ஓல்டு 6 வருஷம் ஓல்டு இதை வாங்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் இந்த படத்தில் இல்லை. அது ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. புது வீடு தான் அப்படிங்கிறது, சொந்தமான வீடு, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, அதான் கான்செப்டை தவிர நமக்குன்னு சொந்தமாக ஒரு புது வீடு அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது ஏன் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒருவேளை அந்த தாட் வந்து படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கதை அந்த மாதிரி போச்சு, கதை அந்த மாதிரி ஒரு அடுக்காக போச்சு. அண்டு இந்த படத்தில் நடித்த அந்த ஐஸ்வர்யா கேரக்டர், அதாவது சித்தார்த்தோட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டாக அவங்களோட கேரக்டர், அந்த ஒரு ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நாள் இவருக்கு என்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் ஆகிடும். அது என்னென்னா அப்புறம் அந்த ஜென்ரலாக ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும், அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுத்துடணும், அவங்களாவது காசு வசதியோடு இது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அவங்களுடைய தாட்டு கரெக்டாக இருந்தாலும் பெரிய இடங்கிறது காசு பணத்தில் கிடையாது, பெரிய இடங்கிறது மனசில் இருக்குது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் சமயத்தில் புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது இட் ஹேப்பன்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ். நிறைய ஃபேமிலி நடக்கும், நம்மளோட நல்ல பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்ல காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நம்ம திருப்தி ஆகிட்டோம். எப்படி காசு செலவு பண்ணி நல்லா பண்ணி எல்லாத்தையும் ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நாம் ஒரு நல்ல விஷயத்தை குழந்தைங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் பேரண்ட்ஸ்க்கு வந்துடுது. சமீபத்தில் அந்த ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்துருச்சு. நல்லா தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. செலவு பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு அடிக்கடி வந்து சொல்லியிருக்கு, இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு, பிகாஸ் அது மொராலிட்டி, குடும்பங்கிறது அப்படி இல்லைம்மா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா, எது சொன்னாலும் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி செத்துச்சு. இப்போது இறப்புக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற்றிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இல்லை, அதை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அது டிஃப்ரென்ஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்க. அதே மாதிரி சித்தார்த்துக்கு ஒரு மேரேஜ், பொண்ணுக்கு அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. சித்தார்த்துக்கு ஒரு மேரேஜ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது இல்லை, கரெக்டாக அந்த என்கேஜ்மெண்ட் டைமில் புடவை எடுக்கும்போது அந்த ஹீரோயினை பார்த்துட்றாப்புல, ஸ்கூலில் அந்த விட்ட அந்த பொண்ணை. அந்த ஒரு நாள் நைட்டே அவரால் தாங்க முடியல. அந்த நைட்டை வந்து தாங்கிட்டு அப்படியே ஓடி வந்து 2 பேரும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரப்போஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முதல் நாள் நல்ல வேளை உன்னை பார்த்தேன், இல்லைனா இந்த ஈவினிங் எனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகும்போது, நீ என்ன பண்ணுற, நீ லைஃப்பில் ஏன் இப்படி இருக்க, தனியாக இருக்கியா, எனக்கு 30 வயசு ஆச்சு, உனக்கு 30 வயசு கிட்ட வந்திருக்கும், நீ கல்யாணம் பண்ணியா பண்ணலையா, எந்த கேள்வியுமே இருக்காது. கழுத்தில் தாலி இல்லை, ஓகே ஃபைன், பேசலாமா அப்படின்னு போகிறா. ஸோ ஷீ இஸ் ஓகே ஆர் சம்திங். அது நடந்து பேசிட்டே போகும்போது ரோடை கிராஸ் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லுவேன். அப்படி வரும்போது ஒரு ஐஸ் வண்டி குறுக்கால வரும், டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அப்படி 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ரொம்ப எமோஷனலாக அது. அப்போ அந்த ஐஸ் வண்டிக்காரன் வந்து, ஏப்பா 2 பேரும் ஓடி வந்ததை பார்த்தா ஐஸ் வாங்க வந்தீங்கன்னு நினச்சேன் அப்படின்வார். ஆக்சுவலாக அவங்க ஐஸ் வாங்க வரலாம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸ்ரீகணேஷோட டைரக்ஷன் வந்து இல்லை, நுணுக்கங்கள். ஒரு இந்த படம் ஏன் இவ்வளோ பெரிய ஹிட்டு, ஏன் ஸ்ரீகணேஷ் இன்றைக்கி பெரிய லெவலில் பேசப்படுறார் அப்படின்னப்போ, ஸ்ரீகணேஷுடைய அந்த நுணுக்கங்கள் இருக்கிற டைரக்ஷனில் உள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது. அதாவது ஃபேமிலி வந்து ரொம்ப நார்மலாக ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து படிக்கலாம், அடுத்து இது ஸ்டெப் எடுத்து வைக்கலாங்கும் போதில் யாராவது ஒரு சொந்தக்காரங்க 3ஆவதுலேருந்து வந்து கெடுத்துருவாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. சுப்பு பஞ்சு வந்து அந்த சித்தப்பா கேட்டில் ஒருவர் வந்து, அண்ணே ஒரு வரன் பார்த்துருக்கேன் பொண்ணுக்கு அப்படின்னு அந்த ஒரு டாக் வரும்போதே இல்லை, இப்போ வீடு வாங்க போகிறது இல்லையா, கல்யாணத்துக்கு செலவழிக்கணுமா, சரி ஓகே அவனெல்லாம் தான் ஓகே தான் அப்படிங்கிற அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் ஒரு சைடில் ஒரே மாதிரி காமிப்பானேன். சரத்குமார் ஒரு சைடில் வந்து, நான் ஒரு இதை பார்த்தேன்டா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க அப்பா இது பண்ணுவார், உனக்காக வீடெல்லாம் வாங்கி தருவார். ஸோ இவர் ஒரு தேவயானிக்கு டயலாகே கிடையாது. ஒரு இடத்துல அந்த ஷார்ட்டில் தேவயானி வந்து, இப்போ என்னங்க உங்களுக்கு வந்து அவன் வந்து நீங்கள் சொல்கிற பொண்ணை கட்டிக்கலையேங்கிறது கோவம் இல்லை, கட்டிக்கிட்டா அந்த வீடு கிடச்சிருக்குமே, அந்த வீடு கிடைக்கலையேங்கிறது அவனுக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. தேர் இஸ் நோ டாக், தட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைரக்ஷன். சொல்கிறாங்க, சரத்குமார் திரும்புகிறாரு, கோவம் அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நான் அப்படி பேசிட்டம்மா, நான் அப்படி நடந்துக்கக்கூடாது, அந்த இதே கிடையாது. அது ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறப்போ.
ஆனால் அதே சமயத்தில் அடித்தாதான் ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறேன்னு தங்கச்சி வந்து சொல்லும்போது அடித்தாதான் டொமஸ்டிக் வைலன்ஸா, வார்த்தையால் குத்தினாலும் டொமஸ்டிக் வைலன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு பெண் படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த ஃபேமிலி ஃபுல்லாக அவங்க எப்படி அதுக்கு தயாராகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ சரி ஓகே, இவருக்கு ஒரு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு, இனிமேல் என்ன 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, ஹோம் லோன் அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ சித்தார்த்துக்கு ஒரு அப்ரைசல் நடக்கும். அப்ரைசல் நடக்கும்போது இந்த அப்ரைசலில் ரொம்ப கேவலமாக அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம இப்போல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அதில் என்ன வருதோ அதில் சந்தோஷம் அடைங்க. நம்மளை வந்து எப்படின்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 4 பேர் பாராட்டணும், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக பண்ணுறீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படிலாம் சொல்லும்போது இந்த பீப்புள் கெட் என்கரேஜ்டு, நமக்கு அடுத்தது இன்னும் நல்லா வேலை செய்யணும். ஏன் பல கம்பெனிஸில் வந்து இந்த இன்சென்டிவ் தராங்க, ஏன் பாராட்டுறாங்க, எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு ஏன் விட்றாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த மோட்டிவேஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த மோட்டிவேஷன் எதிர்பார்க்குற கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை காமிக்கிறாங்களா அப்படின்னு அந்த காமிக்கிற கேரக்டர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் குறிப்பிட்ட சில பேர் தான் இருப்பாங்க அந்த மோட்டிவேஷன் நமக்கு வரணும் அப்படின்னு. அதில் வந்து ஒரு சில பேர் கிடைச்சோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க, அடுத்தடுத்துன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சித்தார்த் வந்து ஒரு அப்ரைசல் மீட்டிங்கில் போகும்போது ரொம்ப தெளிவாக அந்த ஒரு சொல்கிறார், கோவமெல்லாம் படாதீங்க, 6 நாள் வேலை செய்யுங்க அப்படிங்கிறப்போ 6 நாள் வேலை செஞ்சு அப்ரைசல் மீட்டிங்கில் அதே 2.5 ஸ்டார்ஸ் என்ன பண்ணுறீங்க, Control C Control V அப்படின்வார். இந்த Control C Control Vனா என்ன, காப்பி பேஸ்ட், அதுதானே வேலையாக பார்த்துட்ருக்கீங்க, புதுசாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறது. நமக்கு ஐடி வரல, படிக்கிறப்பே ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்புறம் ஏதோ வேலை கிடச்சிது, பட் அது என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இல்லை. ஐடியில் வேலை கிடச்சிட்டா நம்ம நம்பர் 1 ஆகிடுவோம், இல்லை அது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இல்லை. ஏதோ வேலைக்கு போகிறோம், அப்புறம் அவன் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கான், நீ ஒன்றும் இல்லைங்கிறான், நீ எதுக்கும் லாயக்கு இல்லைங்கிறான். அவன் சொல்கிறது அதை கேட்டுகிட்டே இருக்கணும், அது கேட்டே இருந்தோம்னா ஹோம் லோன் கட்டணும், 25 வருஷம் அதிலே போயிடும், எப்படி 25 இயர்ஸ் அதிலே போயிடும். அப்போது இது என்னப்பா அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டாக போய் சித்தார்த் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாப்பில். அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. வேலையெல்லாம் விட்டு வருவாப்பில், 34 வயசு ஆச்சு. அவங்க அப்பா அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவார், கடைசி வரைக்கும் அவரால் வீடு வாங்க முடியாது. சரத்குமாரோட இந்த செகண்ட் ஹாஃபில் உள்ள அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரத்குமார் சார் அப்படி நடித்ததே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்தாலே தான் ஒரு வில்லத்தனம் தான். சமீபத்தில் தான் இந்த சைலண்ட்டான ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறாரு. இந்த சைலண்ட்டான கேரக்டர் பண்ணுறப்போ இல்லை, அந்த ஏப்பா அப்பாவால் இதை செய்ய முடியலப்பா, சாரிப்பா அப்படிங்கிறாரு, உண்மையிலே ஃபீல் ஆகுது மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெல், நம்ம அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதை சரத்குமார் சார் சூப்பராக கொண்டு வந்தார். அண்ட் தேவயானி பார்க்குறப்பே அந்த ஃபேமிலியில் அந்த அம்மானா அமைதியாக தான் இருப்பாங்க, பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. சமயத்தில் சில மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இல்லை, சில அம்மாக்களை புரிஞ்சிக்கவே முடியாது. சரிப்பா சமைச்சு வச்சிட்றேன்ப்பா அப்படின்வாங்க. ஏம்மா உனக்கு என்ன ஆசை இருக்குது, நான் நல்லா இருக்கேனா, நான் சரியாக தான் செய்கிறேன்னா, அப்பா சொல்கிறதுக்கெல்லாம் சரிங்கிற, ஏம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேங்கிறது கேள்வியே கேட்கணும்னு தோணும் நிறையா பசங்களுக்கு. அந்த மாதிரி ஃபேமிலியில் நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. அதை வந்து இந்த படத்தில் அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது பிரதிபலிச்சிருக்கு. அதனால தான் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அந்த படத்தை பார்க்குறப்பே இல்லை, தேவயானி பார்த்தப்பே இல்லை, சரிப்பா சரிங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இது பல பேர் வீட்டில் நடக்குது. பெருசாக எதுவும் பேசிக்கிறது இல்லைன்னு, ஏன்னா அந்த குடும்பத்துலேயே அந்த ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு லைஃப் ஸ்டைல் அது. அப்போது அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க தேவயானி. சரத்குமார் சார் செகண்ட் ஹாஃபில் அவர் ஒரு இடத்துல கண்ணீர் விடும்போது நமக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லுவேன், ஒரு படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன வேணாலும் காமிக்கலாம், போர் கூட அடிக்கலாம், அந்த இடத்துல 10 ரூபா டீ குடிக்கலாம், ஏஞ்சி போகலாம். அது மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது. என்னப்பா அது சோக கீதம் பாடினுங்கிறாங்கன்னே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் சோகமாக மக்கள்லாம் படம் பார்த்துருக்காங்கன்னு. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபு
அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக அவன் போயிட்டு நான் 34 வயசில் இல்லைப்பா எனக்கு மெக்கானிக்கல் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு அதுக்காக படித்து மறுபடியும் வந்து அதுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டு வேலை செஞ்சு இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம் படித்து டைவர்ஸ் ஆகி வீட்டில் உட்காந்துட்டோம். அதுக்காக நான் ஒன்றும் சோடையாக போக போகிறதில்ல. நம்ம பேங்கிங் எக்ஸாம் எழுதி அது வந்து பேங்க்கில் வேலை பார்க்க ஆரம்பிச்சு அப்போ அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை சந்தோஷமாக கையில் கொஞ்சம் காசு கிடைச்சாலும் அந்த காசுக்கு தகுந்த ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. லைஃப் ஸ்டைல் வந்து எப்போவுமே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இப்படி ஒரு பைக் வாங்கணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், அதுதான் பெரிய லைஃப் ஸ்டைல். அப்படி கிடையாது. இந்த பட்ஜெட்டில் ஒரு காரு, ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோ ஒரு காரு, ஒரு ஃபோன்னா நம்ம ஒரு 15,000 20,000 ஒரு ஃபோனு, நல்ல ஃபோனு, நீட்டான ஒரு இது. ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. நம்ம கைக்கு இருக்கிற காசை வச்சு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுத்துருச்சு. அவங்க வந்து அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து அந்த போய் அந்த வீடு வாங்கியிருக்கேன், அதில் வாசுதேவனன் ஃபேமிலின்னு போடும்போது அந்த போர்டில் போடுறப்போ அதுதான் அவங்க அப்பாவுடைய கனவு. அவங்க அப்பாவுடைய கனவு அந்த பேத்தி வந்து அந்த கையில் அந்த போர்டு எடுத்துகிட்டு வரும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த வந்த கேரக்டர்ஸ் எல்லோரும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் அந்த வேலை செஞ்சது, முதலாளி, அந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு வர மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகி பாபு வந்து மீட் பண்ண வருவார் கல்யாணத்துக்கு அப்புறம், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம். ஏப்பா அந்த வீடு பார்த்தீங்களா இது வாங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே தங்கச்சி கல்யாணத்துக்கே செலவாயிடுச்சு, லோன் வேறு நான் தான் அடைக்கணும் அப்படின்ட்டு சித்தார்த் ரொம்ப சோகமாக, விடுங்கண்ணே வீடு இல்லைன்னா வாழ முடியாதா என்ன அப்படின்னா. அப்போ யோகி பாபு ஒரு கவுண்டர் இருப்பாப்புல, நான் வாழ முடியாதுப்பா. ஆக்சுவலாக என்னென்னா அவர் வீடு புரோக்கருக்கு கமிஷன் கிடைச்சாதான் அவருக்கு லைஃப். இவர் வீடு வேணான்னு சொல்லிட்டு வாங்க முடியலங்கிறத அவர் சொல்கிறதும், அவர் யாராவது வாங்கினா தானே நான் வேலையில் இருக்க முடியும், நான் சம்பாதிக்க முடியும், நான் வந்து எனக்கு ஒரு லைஃப் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இது இன்டர் டிபெண்ட் ஆஃப் ஈச் எதர்னு வாங்க, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொருத்தர் வாழ்க்கையே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நான் இனிமேலாம் நான் ஆட்டோவில் போகிறதாவே இல்லை பண்ணேன், நீ போகிறதில்லன்னு சொல்லிட்டா அப்போ ஆட்டோ ஓட்டுறேன் நானே அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சீனு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல யோகி பாபு தான் ஒரு சீன் தான். அதை கடைசியாக கிளைமேக்ஸ் வரும்போது அந்த சேர் எடுத்துட்டு பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாரை பார்த்து டியூரபிலிட்டி சரத்குமாரை பார்த்து சொல்கிறது, அது டப்பிங்கில் தான் போட்டிருக்காப்புல. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் யோகி பாபு வந்ததில். அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அவங்க வீடு வாங்குறது, அவங்க எந்த அளவுக்கு வந்து லைஃப்பில் வந்து மாறுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே தெரியுது அந்த படத்தில். அண்டு இந்த ஓவரால் கேரக்டர்ஸ் எல்லாருமே, சரத்குமார் சாராக இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், மீதா அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ணுவாங்க, அவங்க ஆக்சுவலாக குட் நைட் படத்தில் நடிச்சிருந்தாங்க ஹீரோயினா. தேவயானி இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆர்த்தி ஐஸ்வர்யாங்கிற அந்த சித்தார்த்தோட ஜோடியாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு, சுப்பு பஞ்சு, சரி அந்த கொடுத்த ஒரு கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக அந்த மீட்டரில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ கணேஷ் இஸ் ஒண்டர்ஃபுல் டைரக்ஷன். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து ஒரு பெரிய நான் ஆர்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு பார்க்குறேன். ஒரு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இட் ஷோஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எப்படி வந்து இந்த ஆண்டு வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து ஒரு தேசிய விருது கிடைச்சதோ, அந்த மாதிரி இந்த 3 BHK படத்துக்கு தேசிய விருது கிடைச்சால் மிக மிக சந்தோஷம். இது நிறைய விருதுகளை வெல்ல வேண்டும். காரணம் என்னென்னா, இது அக்ராஸ் இந்தியா எல்லாரும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். பார்க்கிங் எப்படி வந்து ஒரு கஷ்டமோ அது மாதிரி அக்ராஸ் இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறதுனா எவ்வளோ கஷ்டம். அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுதான் நமது மக்கள். அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரன்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் தான் நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அம்ரித் ராம்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் பை கணேஷ் சிவா. அண்ட் இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் ஃபிலிம். யாராவது தியேட்டரில் அந்த படம் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் மறக்காமல் பார்த்துருங்க, ப்ரைமில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த படத்தை பாருங்கள். இது மாதிரி ஓடிடியில் நம்ம மிஸ் பண்ண சில படங்கள், நான் மிஸ் பண்ண சில படங்கள் பற்றி, அந்த படத்தில் என்ன சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றியும்,
என்ன அழகாக அந்த கதையில் சொல்ல வந்திருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.